வணக்கம் நேயர்களே, அனைவருக்கும் 2024 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர்ஸ். பொதுவாக ஒவ்வொரு வருடம் பிறக்கும் பொழுதும் அந்த பிறக்கக்கூடிய வருடம் நமக்கெல்லாம் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத எதிர்நோக்கி தான் அனைத்து மக்களும் இருக்கும். அந்த அடிப்படையில் 2024 எவ்வாறாக அமையப்பெறும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இந்த 2024 அப்படின்னா 2024 அப்படின்னு நாம் பிரிக்கலாம். பிரிக்கும் பொழுது 20ம் 24 44, 2 நாட்கள் 4 சேர்ந்தால் 8. இந்த 8 அப்படிங்கிற இலக்கத்துக்கு உரியவர் பகவான் சனி. இந்த சனி பகவான் இந்த வருடத்தின் கூட்டுத்தொகையாக வரும்பொழுது அவருடைய ஆதிக்கம் என்ற அடிப்படையிலேயே இன்றைக்கி நாம் இந்த பலன்களை காண்போம். இலக்கம் 8 என்பது எல்லாமே நம்மளுடைய பராக்கிரமத்தையும் நமக்கு இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளும், அதே சமயத்தில் சில தைரிய குறைபாடுகள் அல்லது அச்ச உணர்வுகள், இப்படி நம்ம எந்த ரூபத்தில் வேணாலும் அந்த 8 எடுத்துக்கலாம். 8 அப்படிங்கிறத நிறைய பேர் பொதுவாகவே அதற்கு ஒரு பயமான ஒரு எண் அப்படிங்கிற மாதிரி மனசில் எல்லோரும் வச்சுருக்காங்க. ஆனால் சனி பகவான் 8ஆம் தேதி அப்படிங்கிறது 2 விதமான மேல் உலகம் கீழ் உலகம் சொல்லக்கூடிய நடுப்புற இருக்கிறது தான் பூலோகம். அப்போ மேலே ஒரு ரவுண்டு கீழே ஒரு ரவுண்டு போட்டால் ரெண்டுத்தையும் இணைக்கிறது பூலோகம், அதுதான் 8. இந்த 8ஐ 2ஆக சரியாக பிரிச்சிங்க அப்படின்னா 2 பூஜ்ஜியம்னு வரும், அல்லது 2 கோள் 2 வட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் இணைக்கிறது தான் பூமி. அந்த இணைப்பது தான் நாம். அந்த அடிப்படையில் தான் அந்த 8ஐ நாம் எடுத்துக்கணும். இந்த 8 என்பது ரொம்ப 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 தீர்க்கமான, விவரமான, இன்னும் சொல்லப்போனால் அதீத தைரியமான இலக்கமாக தான் நம்ம இதில் அர்த்தம் கொள்ளணும். பல பேர் அந்த 8ஐ தவறாக கூட சித்தரிக்கிறாங்க, இல்லை அவங்களுடைய மனோ எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி 8க்கு ஒரு அபிப்பிராயம் கொடுக்குறாங்க. ஆனால் 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில், அதாவது அவருடைய ஜனன ஜாதகத்தில் ஆயுள் பலத்தை குறிக்கக்கூடியது. லக்னாதிபதின்னு சொல்லக்கூடியவரும் அஷ்டமாதிபதினா 8ஆம் இடம். அஷ்டமாதிபதியும் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுத்தும் அஷ்டமாதிபதி மறைந்தும் இருக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். இப்போ என்ன காரணம் அப்படின்னா, அஷ்டமாதிபதி அப்படிங்கிறது நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியவர். நேரடியாக எல்லாருக்கும் தெரியறதில்லை. அந்த மாதிரி ஒரு 8 இலக்கத்தில் இந்த வருடம் பிறக்குது. அதனால் மிகச்சிறந்த ஒரு பலனை அனைத்து மக்களுக்கும் சனி பகவானால் தர்றதற்கான முழுமையான பலன்களை பெறுவீர்கள், பெற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இறைவனை இந்த புத்தாண்டு 2024 ஆங்கில புத்தாண்டு வரக்கூடிய 12 மாதங்களும் 2024 12 மாதங்கள் 365 நாட்களும் மனமகிழ்ச்சியுடன் எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெற வேண்டி, திடகாத்திரமான ஆரோக்கியத்தை பெற வேண்டி, நமக்கெல்லாம் மன சந்தோஷத்தை தர வேண்டும் என்று சனி பகவானை பிரார்த்தித்து, சனி பகவானின் மேல் தேவதை, உலகமே அண்டசராசரங்கள் 7 14 உலகத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பரமேஸ்வரனுடைய பூரண அருளை சிவபெருமான் இட்ட கட்டளை தான் சனி பகவான் செய்கிறார் என்று நம்முடைய சாஸ்திரம் சொல்லும். அந்த அடிப்படையிலே எல்லாம் வல்ல உமையோர் உபாகன் இறைவன் சிவபெருமான் பூரணமான அருளை 2024 தர வேண்டும், தரும் என்ற அடிப்படையிலே இந்த ராசி பலனை காண்போம். 2024 பொதுவாக பெரிய மாற்றங்கள்லாம் கிரகங்கள்லாம் இல்லை. சனி பகவான் 2024 எந்த பயிற்சியும் அடையலை. ஏன்னா கடந்த 2023 பயிற்சியான பிறகு 2.5 ஆண்டு காலங்கள் ஏறத்தாழ சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்க போகிறார். அதில் மாற்று கருத்து இல்லை. அதேமாரி ராகு பகவானும் மீனத்திலையும், கேது பகவான் கன்னியிலையும் இருக்க போகிறார். அது 2024 மாற்றம் இல்லை. குரு பகவான் ஏப்ரல் மாதம் முடிய மேஷத்துலேயும், ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய, அதாவது மே மாதத்துக்கு பிறகு அவர் ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக இந்த 3 கிரகங்கள் ராகு கேதுகள் சனி பகவான்
அதுக்கடுத்து குரு பகவான் இவங்கள்லாம் வந்து பெரிய கிரகங்கள். வருடம் ஒரு முறை, 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெயரக்கூடிய கிரகங்கள் எதுவும் இயல்பாக இந்த 2024 பயிற்சி அடையல. அது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே குரு பகவான் பயிற்சி தவிர வேறு எதுவும் இல்லை. அவர் டிசம்பர் மாதம் முடிய அங்கே தான் இருக்கார். மற்ற ஏனைய கிரகங்கள் சூரியன், சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு முறை மாறுறாரு. சூரியன் மாதம் மாறுறாரு. செவ்வாய் கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு விட்டு, மற்ற சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு முறை மாறுறது, இல்லை 20-25 நாளுக்கு ஒரு முறை மாறுறது, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும். ஆக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், பெருத்த கிரகங்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே நல்ல நிலையில் இருக்குது. இப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய பகவான் குரு எவ்வாறாக பலனை அந்த குரு பயிற்சி வரும்போது எல்லாம் பார்த்துப்பீங்க. ஆக இந்த 2024 மிகச்சிறந்த ஒரு பலனை கண்டிப்பாக தரும். ஏன்னா சனியுடைய ஆதிக்கம் பெறக்கூடிய ஒரு இலக்கம் 8. அதனால் நல்ல நாட்டில் மழை நல்லா பெய்யணும். எல்லா விதத்துலேயும் நமக்கு வந்து குறைபாடு இருக்கக்கூடியது. மழை குறைவு இருந்தால் விவசாயங்கள் சிறப்பாக இருக்காது. ஆக மழை சிறப்பாக இருக்கணும். நாட்டு மக்களுக்கு இந்த தீய நுண்கிருமிகளால் அச்சம் ஏற்படக்கூடாது. அதற்கு தகுந்த மாதிரி இந்த 2024 அமையணும். பிறகு நாட்டில் போர் எங்கேயும் இல்லாமல் மக்கள் அமைதியாக வாழ வேண்டும். இது வந்து ஒரு குறிப்பிட்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு வருடப்பிறப்புங்கும் பொழுது ஒரு சில இடங்களில் இந்த மாதிரியான ஒரு பதட்டம், அச்சம் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம மாற்ற முடியாது. என்ன காரணம், பெரும்பாலான குறிப்பாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா துணைக்கண்டங்களிலையும் ஒரே மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறதுக்கு எந்த வருடமும் சொல்ல முடியாது. சில வருடங்களில் கிழக்கு பகுதிகள், சில வருடங்களில் மேற்கு பகுதிகள், சில வருடங்களில் வடக்கு பகுதிகள், இவ்வாறாக அதோடைய கிரகத்துடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம வந்து கிழக்கத்திய நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுலையும், அதே சமயத்தில் இந்தியாவில் நமக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஜோதிடத்தை பெரும்பாலும் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு நாடுகளில் வியாபித்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது இந்து தர்மப்படி சனி பகவான் இந்த கும்பத்தில் இருக்கும் பொழுது நம்ம என்னதான் நம்ம வருடத்தை ஆங்கில புத்தாண்டு கொண்டாடினாலும் அவர் எங்கே வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறத முதல்ல ஜோதிடத்தில் நம்ம தொட வேண்டிய அவசியம் இருக்கும். அந்த அடிப்படையில் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறந்த ஒரு பலனை தரணும். ஏன்னா மகரத்தை வந்து உச்சநீச்சன் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் கும்பத்தில் யாருக்குமே உச்சநீச்சன் கொடுக்கல. அப்போ கும்பம் என்பது பூரணமானது அப்படின்னு அர்த்தம். இந்த கும்பங்கிற வார்த்தையிலே உங்களுக்கு புரியும். ஆகையினால் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வருடம் நமக்கு வருடத்தின் அதிபதியாக வர்றதுனால பெரும்பாலான அனுகிரகங்கள் தான் இருக்குமே ஒழிய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பதட்டம் இருக்கும். அந்த பதட்டத்தை நம்ம ஒன்றும் எதிர்கொண்டு தான் ஆகணும். அந்த பதட்டத்தினால் இருக்கக்கூடிய விளைவினால் பெரிய உயிர் சேதம் எதாவது ஏற்படுமா சார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நாம் வந்து பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது இருக்குது. ஆகையினால் இது ஒவ்வொரு சில பிரதேசங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான அதை தடையை மீறி நம்ம வந்து அந்த காரியங்களில் முழுமையாக திருப்தி அடைவோம், வெற்றி அடைவோம். சின்னது அதெல்லாம் இல்லாமல் இருக்காது. ஒரு வருடத்தோட எல்லாத்தையுமே நாங்கள் பாசிட்டிவாக சொல்ல முடியாது. சில விதமான இடங்களில் இருக்கத்தான் செய்யும். இந்த குறிப்பிட்ட அந்த இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் நாம் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுங்கிற அடிப்படையில் நம்ம இந்தியாவுக்கு ஏதாவது இருக்குமா, உறுதியாக 100% இந்தியாவிற்கு இருக்காது. அரசியல் மாற்றங்களில் ஏறத்தாழ நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமான ஒரு மாற்றம் தான் அரசியலில் நிகழும். எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அந்த எதிர்பார்க்கிறது மனமகிழ்ச்சி தருமா அரசியலில் அப்படிங்கிறது, ராஜாக்கள் அப்படிங்கிறது நமக்கு தைரியமான பல நன்மைகளை, புதிய வழிவகைகளை, புதிய திட்டங்களை, நாட்டு மக்களுக்கு நலன்கள் அளிக்கக்கூடிய திட்டங்களை வகுத்து அதற்கு தகுந்த மாதிரி ஆட்சியாளர்கள் நமக்கு ஆட்சியை தருவார்கள் அப்படிங்கிறதுல தெளிவான ஒரு சிந்தனைக்கு நம்ம இருக்கலாம். ஆகவே வரக்கூடிய அந்த நாட்களில் சிறப்பாக இருந்து நம்மளாம் எல்லோரும் சந்தோஷமாக இந்த புத்தாண்டை கொண்டாடுவோம். கும்பராசி அன்பர்களே, இந்த ஆண்டு 2024 ஜனவரி மாதம் எவ்வாறாக மீன் பார்க்கலாமா? ஜனவரி மாதத்தில் ஏற்கனவே உங்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு வந்தாச்சு. பொதுவாக இந்த வருடம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்க போகிறாரு. இப்போ மேஷராசியில் வந்து பகவான் குரு பிரமாதமான நிலையில் 3ஆம் இடத்துல குரு, 2ஆம் வீட்டில் பகவான் ராகு, 8ஆம் வீட்டில் கேது.
மற்ற சூரிய பகவான் கும்பராசிக்கு 11 மாதத்தின் முற்பகுதி ரொம்ப அபரிமிதமான பலனை தரக்கூடியவராக லாபாதிபதி. மனைவி சார்ந்த கூட்டுத் தொழில் சார்ந்த ஒரு வளர்ச்சி, அதற்கு இருக்கிற முன்னேற்றங்கள், பொருளாதார மாற்றங்கள்லாம் வரும். எதிர்பார்க்கக்கூடிய ஏழரை சனின்னு பயமுறுத்துகிறாங்களா சார் அப்படின்னா, ஏழரை சனி இருக்கத்தான் செய்யும். அது இன்றைக்கி மட்டும் ஏற்படலை. ஏற்கனவே கடந்த 3 வருஷமாக உங்களுக்கு ஏழரை சனி இருக்குது. இருந்தாலும் 2024ங்கிறது சனியோடைய ஆதிக்கத்தில், அந்த இலக்கம் 2024ங்கிறது 8, இந்த 24ங்கிறது நியாயமாக 8ங்கிறதுனால சனியோடைய ஆதிக்கத்தில் தான் வருது. சனி தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. ஆகையினால கும்பத்தில் சனி பகவான் வீட்டு இருக்கிறாரு, சரீரத்தில் ஜென்ம ராசியிலேயே பகவான் சனி இருக்கிறார். இதனால் உங்களுக்கு தைரியம் தானே வழியே, பயம் இல்லை. ஆனால் சரீரத்தில் இருக்கும்போது ஏழரை சனி சொல்கிறாங்களே, நமக்கு சில விதமான தொந்தரவுலாம் வருமே அப்படின்னா, சரீர உபாதைகள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. அது ஜனவரிலேயே வருமா? வராது. இப்போ ஜனவரி நல்லா இருக்குமா? நிச்சயமாக ஜனவரி நல்லாயிருக்கும். ஜனவரியில் என்ன நல்லாயிருக்கும்? நான் செய்கிற தொழிலே எனக்கு முன்னேற்றம் கிடைக்கணும், நான் செய்கிற வியாபாரம் நமக்கு அனுகூலத்தை தரணும், நான் செய்கிற விவசாயம் எனக்கு அனுகூலத்தை தரணும். டெஃபினட்டாக தரும். விவசாய பணியில் இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான பின்னடைவும் கிடையவே கிடையாது. அது உத்தரவாதமாக சொல்லிடலாம். அதற்கான வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக பண்ணணும்னு சொல்கிறேன். 2 அதிபதிகளும் அனுகூலமாக இல்லை. ஃபைனான்ஸுக்கு அதிபதியாக இருக்கிற பகவான் குருவும் பகவான் சுக்கிரனும் உள்ள அனுகூலம் இல்லாததுனால கும்பராசி என்பவர்கள் மட்டும் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட, நான் மணி லேண்ட் பண்ணுறேன், நான் ஃபைனான்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம். இது ஜனவரி மாதத்தில். அதற்கு அடுத்தது தொழில் ரீதியான இருக்கிற முன்னேற்றங்கள், தொழிலில் இருக்கக்கூடிய அபிவிருத்திகள், இதெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு சாதகமாக பண்ணும் அப்படிங்கிறது ஒரு தொழிலில் பலவிதம். இப்போ நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கேன். எனக்கு இருக்கக்கூடிய சில ஒர்க்கில் எனக்கு ப்ரெஷர் இருக்குது. எனக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா? கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் நல்லதாக இருக்குமா, இல்லை பனிஷ்மெண்ட்டாக இருக்குமா? பனிஷ்மெண்ட்டாக இருந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க, வாய்ப்புகள் அதிகம். அதனால் ஒரு டெபுடேஷன் ஒர்க் போகலாம், ஒரு பனிஷ்மெண்ட் ஏரியா போய்த்தாகணும். இதெல்லாம் யார் தருவா? சனி பகவான் தான் தருவார். அப்போ சனி பகவான் தந்தால் நம்ம ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இருந்து தான் ஆகும். அதை நீங்கள் நியாயமாக ஒரு பெரிய பரந்த மனப்பான்மையில் பெருசாக எடுத்துக்காமல் பரந்த மனப்பான்மையில் எடுத்துங்க. இதெல்லாம் இந்த கும்பராசிக்கு பண்ணுமா சார்? நிச்சயமாக. இப்போ எனக்கு என்ன வேணும்? ஆரோக்கிய குறைபாடு இருக்குமா? ஆரோக்கிய குறைபாடில் கவனம் கொள்ளணும், நிச்சயமாக கொள்ளணும். ஆரோக்கிய கவனம் கண்டிப்பாக கொள்ளணும். ஆரோக்கிய கவனம்னா வீட்டிலே உட்காந்துக்கிறது இல்லை. ஒரு சின்னதாக ஒரு விஷயம்னா அதில் நம்ம ஒரு கவனம் கொள்ளணும். ஒரு சளியே பிடிக்குது அப்படின்னா அதுக்கு உடனே நம்ம கேர் எடுத்துக்கணும். சளி பிடிக்காமல் இருக்குமா? காய்ச்சல் வராமல் இருக்குமா? அதெல்லாம் வரதான் செய்யும். அந்த வரும்பொழுது என்ன ஆகிடும்னா, அதை அலட்சியப்படுத்தாமல் அதற்கான ஒரு முன்னுரிமை கவனமாக நம்ம கையாளும் பொழுது அதற்கான ஒரு விழிப்புணர்வுகள் கண்டிப்பாக வேணும். குறிப்பாக கும்பராசி என்பவர்கள். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு பல விதத்தில் இப்போ நியாயம் பார்த்திங்கன்னா, அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம் 4 பாதங்கள், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதி சனின்னு முதலே சொல்லிட்டேன். இப்போ சனி அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் எந்த மாதிரியான பலனை? பொதுவாக ஒரு இடம் பிறந்தோன்னே ஒரு இடம் என்ன ஓப்பன் பண்ணோம், நல்லா இருக்குமா சார்? நம்ம நல்லா இருக்கும். அப்போ நமக்கு கொஞ்சம் விழிப்புணர்வுகள் தேவை, கொஞ்சம் எச்சரிக்கை வேணும். இவ்வளோ தான். அந்த எச்சரிக்கை இல்லாமல் நம்ம பண்ண முடியுமா? இது ஜனவரி மாதத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். ஜனவரி மாதத்துக்கு மேலே அடுத்தடுத்த மாதங்கள் வரும்பொழுது அந்த மாதிரியான இந்த பதிவுகளில் மாற்றங்கள் ஏற்படலாம். ஏன்னா நமக்கு 7.5 சனிங்கிறதுல இப்போ உடனே நிவர்த்தி ஆகுது. 2.5 வருஷம் அங்கே தான் இருக்கும். இப்போ 2.5 வருஷமும் ஒரே மாதிரி பலனாக இல்லை. மாதம் ஒவ்வொரு பலன்கள் மாறும். மற்ற கிரகங்கள் மாறும்பொழுது அதுக்கான மாற்றம். உதாரணத்துக்கு இப்போ குரு பகவான் ஏப்ரல் முடிய இங்கே இருக்கிறார். குரு பகவான் ஏப்ரல் மாதம் மேலே மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் 7.5 சனி இருந்துகிட்டே தான் இருக்கும். 7.5 சனி மாறாது. ஆனால் குரு பகவான் மாறும்போது நல்லது நடக்கும். அப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு கேதுகள்லாம் மாறும். இப்போ ராகு கேதுகள் நிலைப்பாடு ஒன்று தான். ஆனால் செவ்வாயோட மாற்றம் இருக்குது, திரும்ப புதன் மாற்றம் இருக்குது, சுக்கிரன் மாற்றம் இருக்குது, சூரியன் மாற்றம் இருக்குது. இது மாதம் நிகழும் பொழுது இதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவில் பாசிட்டிவாகவும் அடுத்த மாதங்கள் ஆகலாம். ஜனவரி மாதத்தில் எப்படி இருக்கும்? ஜனவரி மாதம் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன், பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்னிறைவோ ஒரு மனமகிழ்ச்சி இல்லை அப்படின்னா நம்மளுடைய திட்டமிடல் ரொம்ப அவசியமாக இருக்கும். திட்டமிடலுங்கிறது என்ன? வருமானத்துக்கு ஒத்த செலவுகளை நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அதுக்கான நல்ல முன்னேற்றங்கள், மனமகிழ்ச்சி தரும். மனசில் இருக்கக்கூடிய சின்ன உறவில் இருக்கக்கூடிய சின்ன விரிசல்கள், அதை நம்ம சரி செய்ய வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்கும். இது பொதுவாக கும்பராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் அதிகம். அதனால் நம்மளுடைய ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகும், இந்த சுமை அதிகமாகும். இந்த சுமை நமக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு நல்ல நிலையில் இருக்கிறவர், உதாரணத்துக்கு ஒரு நல்ல சம்பளத்தில் இருக்கிறவர், அவருக்கான செலவினங்கள் அதிகம் இருக்கும். அந்த மாதத்தை விட, இன்னும் போன மாதத்தை விட, டிசம்பர் மாதத்தை விட ஜனவரி மாதத்தில் கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாகும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மள்ட்ட இருக்கிற தொகை தேவையான அளவுக்கு இல்லாத பொழுது நான் வெளியிலேருந்து நம்ம கடன் வாங்க வேண்டிய அவசியம்லாம் வரலாம். இதெல்லாம் நமக்கு ஒர்க் ப்ரெஷர் மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் ப்ரெஷரும் இருக்கும்.
இதை தான் சொன்னேன், இதுக்கு திட்டமிடல் ரொம்ப அவசியம் இருக்குது. அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிடுங்க. எந்த விதமான இடையூறு உங்களுக்கு வராது. என்னை பொறுத்தளவில் எனக்கு எதெல்லாம் இது மாதிரி சொல்கிறாங்களா, இதற்கு நம்ம வந்து எப்படிலாம் வந்து திட்டமிடணுங்கிறத நீங்கள் முறையில் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரியான அவங்க தான் அதை முடிவு பண்ண முடியும். என் ஜோதிடர் வந்து ஒரு பதிவில் சொல்கிறதுனால மட்டுமே அதை நீங்கள் முடிவு எடுத்து நீங்கள் திட்டமிட இதை இந்த மாதம் செய்யலாம், இல்லை அது அடுத்த மாதம் செய்யலாம், இந்த செலவினங்களை அடுத்த மாதம் செய்யலாம், இல்லை அதுக்கு அடுத்த மாதம் செய்யலாங்கிறத நீங்கள் திட்டமிடணும். முடிஞ்ச அளவுக்கு வருமானத்துக்கு ஒத்த செலவுகள் பண்ணுங்கள். வருமானத்துக்கு மீறி செலவு பண்ணாதீங்க. செலவு பண்ணும்போது உங்கள் கைப்பிடிக்கிறது இல்லாமல் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் வரலாம், உங்களுக்கு கடனாளி ஆகலாம். ஆனால் சில இடங்களில் அவசியமான கடனாக இருந்ததுன்னா அதை வாங்கித்தான் ஆகணும். அவசியமான கடனாக இருந்தால் நீங்கள் வாங்க. வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குறது தப்பு இல்லை, ஆனால் அது நியாயமான முறையில் இருக்கணும். ஏன்னா அந்த வீடு சரியாக அமைய பெறணும். அந்த வீடு வந்து சரியான உங்களுக்கு அமைஞ்சு திரும்ப நீங்கள் ரீபே பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் எதிர்காலத்தில் சிறப்பாக இருக்காங்கிறத பார்க்கணும். ஆனால் இந்த காலத்தில் கடனாளி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால தெளிவாக பொதுவாகவே இந்த ஜனவரி மாதத்தில் நாம் வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு திட்டமிடுங்க, செலவினங்களை குறைங்க, வருமானங்களுக்கு தகுந்த ஒத்த செலவுகளை பண்ணுங்கள். ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு மன அழுத்தத்தை கொடுக்காதீங்க. உறவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உறவுகள்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க. உறவுகளில் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க, அதுதான் நல்லது. முடிந்த அளவுக்கு கேஷ்னாக இருங்க. உணவு வெளியே பிரயாணங்கள் இருக்கும்போது உணவுகளை தவிர்க்கிறது, இல்லை உணவுகள் எடுத்துன்னா கவனமாக எடுத்துக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த நீர் சம்பந்தமான தொந்தரவுகள், தண்ணி மூலியமாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள், உபாதைகள் நீங்கள் வந்து பெற வேணும். அது நீங்கள் பெற வேண்டும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் அதை தவிர்க்கலாம். ஆகையினால் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் எச்சரிக்கையாக இருங்க, தவிருங்க. எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டும் என்னால் நவகிரகங்களை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நவகிரகங்கள் நமக்கு இப்போ சாதகமாக இல்லைன்னா அதற்கு தகுந்த மாதிரி நம்ம திட்டமிடல் இருக்கணும். இதை நம்ம வந்து ஏற்றுக்கிற மனோபக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும். ஏற்றுக்கிற மனோபக்குவம் இருந்துட்டாலே எல்லா காரியமே ஈஸியாகிடும். அந்த மனோபக்குவங்கிறது சொல்கிறதுக்கு தான் ஜோசியம். இந்த மனோபக்குவத்தை சொல்கிறது தான் ஜோசியம். எவ்வளோ தூரம் உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் எடுத்துக்கலாம். ஒரு நண்பர் சொல்கிறார், நான் ஜோசியமே பார்க்குறதில்ல, அதை பற்றி பிரச்சனையே இல்லை, ஜோதிடம் பார்க்காதீங்க. ஒரு பார்த்த ஒரு ஊடகங்களில் அது என்னமோ பெருசாக அதுதான் உலகத்திலே தலை சிறந்த ஒரு இது, அப்படிலாம் கிடையாது. அவங்களுடைய கருத்தை வந்து ஊடகங்களில் சொல்கிறது, நீங்கள் பார்க்காதீங்கன்னு மற்றவங்களை சொல்கிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சிறப்பானது. இப்போ ஏன் இந்த விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் கருத்துக்கள் மாறுபடுது, தேவைகள் மாறுபடுது, அபிப்பிராயங்கள் மாறுபடுது. அந்த அபிப்பிராயத்தை தகுந்த மாதிரி, கருத்துக்கள் தகுந்த மாதிரி தான் வந்து நமக்கு வாழ்க்கை அமையுமே ஒழிய எல்லாருக்கும் ஒரே விதமான வாழ்க்கைகள் அமையாது. ஆகையினால ஜோதிடமே உங்களுக்கு இது எச்சரிக்கிறதுக்காக சொல்கிறது தான். இதை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறீங்கிறத வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஆக எல்லா விதமான அனுகூலத்தை பெறுவீர்கள் என்று வாழ்த்து சொல்கிறோம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.